ஆனால் அவருக்கு வலிக்காது. காரணம், அவருக்கு இரும்பு தலையர் என்று பெயர். அதனால் அவருக்கு வலி எடுக்காது. அடுத்ததாக, சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடிய எவருக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி உண்டு. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருக்கு என்று தனியாக தகுதி இழப்போ அல்லது அவர் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்கோ தனியான விதிகள் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான விதிதான் அமைச்சருக்கு பொருந்தும். எனவே அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு பொன்முடி தகுதி உள்ளவராக இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சராக இருப்பதற்கு முழு தகுதி உள்ளவராக ஆகின்றார். எனவே அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை அமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரைத்திருந்தார். ஆனால் நம்முடைய ஆளுநர் தான் சிறந்த மேதாவி ஆகிவிட்டதே. எனவே அவர் சட்ட வல்லுநரை கேட்கிறேன், அதை கேட்கிறேன் என்று சொல்லி கடைசியாக முடியாது என்று மறுத்திருக்கின்றார். அதற்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் நல்ல பதிலை தந்திருக்கிறது. நல்ல குட்டி இருக்கிறார். அதாவது உச்ச நீதிமன்றத்திலே ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரே அதை ஒப்புக்கொள்கிறார். எங்களுக்கு ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் கவலை அளிக்கிறது அப்படி என்று சொல்லி ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுநர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். அது எந்த அளவுக்கு மோசமான நிலைமை என்பதை எல்லோரும் எண்ணி பாருங்க. அது தேர்தல் காலம், அதில் இவ்வளவு மோசமான ஆளுநர் இருக்கிற பொழுது இன்னும் என்னென்ன நடக்கும் என்பதையும் மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.